எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வானல் வச்சு எண்ணெயை ஊற்றி வேப்பம்பூ செவந்த உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அடுத்தது கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம். இது ஏன்னா அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும். நாட்டு கத்திரிக்காய் போடுறேங்க. இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது தக்காளி நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கின உடனே கொட்டை போடுறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு. இது ஏன்னா அந்த கசப்பு தன்மை எடுத்துரும். நல்லா இனிப்பு தன்மை இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். புளி தண்ணி, அடுத்தது பெருங்காயத்தூள், அடுத்தது வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு, அப்படியே கிண்டிட்டு மூடி விட்ருங்க. ஒரு 20 நிமிஷம் கொதித்த உடனே கருவேப்பிலை, பூண்டு போட்டு ஒரு கிண்டி இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை சாப்பிட்டா வயிற்றில் வாந்தி, வயிற்றில் பூச்சிக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம். மாதத்தில் 2 நாள் சாப்பிட்டாலே எந்த வாந்திலாம் நம்ம பித்தம் வராது.